நம்ம சாப்டர் 21 தான் பார்க்க போகிறோம் 59th கிளாஸ். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம எஸ் சர்க்கிள் பார்த்துருப்போம். சூப். இப்போ இதில் எஸ் சர்க்கிள், ஹூக்கு, ஸ்டர் லூப்பு, ஸ்டர் லூப்பு, செஸ் சர்க்கிள், செஸ் சர்க்கிள், வி ஹூக் எல்லாமே கலந்து வந்திருக்கும். இது வரைக்கும் நமக்கு யூஸ் பண்ணது எல்லாமே இல்லை கலந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பிளேஸ், பல்லு ப்ளஸ் எஸ் சர்க்கிள், பிளேஸ். ஸ்பின்ஸ்டர்ஸ், எஸ்பி, எஸ்டிஆர் லூப் ப்ளஸ் எஸ் சர்க்கிள், ஸ்பின்ஸ்டர், எஸ்டிஆர் லூப்பு, ஸ்டர் லூப்பு பிக்காக இருக்கணும். எஸ்டி லூப்பை விட ஸ்டர் லூப்பு பிக்காக இருக்கணும். டான்சஸ், செஸ் சர்க்கிள். கரு, விஎஸ், கர்வ்ஸ், கிரேவ்ஸ். ஓகேங்களா? கிரேவ்ஸ். ஓகேங்களா? நம்ம டைஃபோனில் எஸ் சர்க்கிள் யூஸ் பண்ணலாம். ட்ரைஃபோன் வந்துட்டால் அந்த இடத்துல நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக் தான் யூஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஜாயஸ், அதனால தான் ஜாயஸுக்கு எஸ் சர்க்கிள் யூஸ் பண்ணாமல் எஸ் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுறோம். ஜாயஸ், சையம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ட்ரைஃபோன் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம எஸ் சர்க்கிள் யூஸ் பண்ணக்கூடாது, எஸ் ஃபுல் ஸ்ட்ரோக் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இனிஷியல் வவல் இண்டிகேஷன். ஓகேங்களா? ஆஸ் ஸ்லீப். ஓகேங்களா? இப்போ இங்கே ஆக்கு வவல் வைக்கலனாலும் தப்பு கிடையாது, வைக்கலனாலும் அது வந்து வச்சதாக தான் அர்த்தம். ஏன்னா அபோத லைனில் இருந்தாலே அங்கே ஒரு இருக்கிறதா அர்த்தம். ஏன்னா நம்ம லைனுக்கு மேலே போடல, அபோத லைனில் போட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் ஸ்லீப்புன்னு இருந்துச்சுன்னா நம்ம எஸ் சர்க்கிள் யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்லீப்புனா எஸ் சர்க்கிள் யூஸ் பண்ணுறோம். ஸ்லீப் த்ரூ த லைன், ஸ்லீப். ஓகேங்களா? த்ரூ த லைனில் இருக்கும். இது அபோத லைனில் இருக்குது, அப்போ ஒரு இருக்கிறதா அர்த்தம். ஸ்லீப்புன்னு வந்திருக்கிறதுனால தான் அபோத லைன் யூஸ் பண்ணுறோம். இது இப்போ வவல் வச்சாதான் எனக்கு புரியும்னா கண்டிப்பாக வச்சுக்கலாம். ஆனால் வைக்கலனாலுமே அங்கே ஒரு இருக்கிறதா அர்த்தம். அஷ்யூமிங், அரைசிங். இதுதான் ப்ரிசிடிங் வவல். இனிஷியல் வவலை ஒமிட் பண்ணுறது. அரைசிங், அரைவ்ஸ். ஓகேங்களா? இது கூட இதை கம்பைன் பண்ணி பார்த்தீங்களா உங்களுக்கு இன்னும் புரியும். சம், எஸ் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா நம்ம எஸ் சர்க்கிள் யூஸ் பண்ணியிருப்போம். ப்ரிசிடிங்கில் வவல் ஆரம்பித்து இமீடியட்டாக எஸ் வரதுனால தான் இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுறோம். அதனால் நம்ம அந்த இடத்துல வவல் காட்டினாலும் தப்பு இல்லை, நம்ம அபோத லைனில் போட்டுக்கிட்டால் வவல் வைக்க வேணாம். ஓகேங்களா? இல்லை நான் பிளேசஸை கொஞ்சம் மாற்றி போடுவேன், ஸ்பீடாக எழுதக்குள்ள ஆந்த லைன்லேயே எழுதிடுவேன், அப்படின்னா நீங்கள் வவல் கண்டிப்பாக வச்சுக்கணும். அப்போ தான் மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ண முடியும். அலாங், ஸ்டார்டிங்கில் வவல் வந்து ஒரு எல் வந்துச்சுன்னா அப்போ நம்ம டவுன்வோர்ட் எல் யூஸ் பண்ணணும். லாங்குக்கு அப்போடல், லாங். ரேவுக்கு அப்போடார். ஸ்டார்டிங்கில் வவல் வந்து ஒரு வந்துச்சுன்னா டவுன்வோர்ட் வவல் ஃபாலோ பண்ணிச்சுன்னா அப்போடார். ரைசிங், வவல் ஃபாலோ பண்ணுது, ரைசிங். அரைசிங்க்கு டவுன்வோர்ட் ரைசிங்க்கு அப்போடார். ஆல்ரெடி நம்ம இதை படித்தது தான். ஓகேங்களா? அதனால தான் ஸ்பீடாக போகிறேன். லைக். ஸ்டார்டிங்கில் வவல் வந்து இமிடியேட்டாக ஒரு எல் வருது, டவுன்வோர்டு. அவேர், அவோக், வேக். ஸ்டார்டிங்கில் வவல் வரதுனால டபிள்யூ யூஸ் பண்ணுறோம். இல்லைனா ஆஃப் செமி சர்க்கிள் டபிள்யூ. இது பேர் என்னென்னா ஆஃப் செமி சர்க்கிள் டபிள்யூ யூஸ் பண்ணியிருப்போம். வேக். வைல், WHL. போன எக்ஸசைஸ்லேயே பார்த்தோம். WHLனா டேரெக்டாக WHL சேர்ந்த மாதிரி போட்டுடலாம். எல் போடுற வாட்டத்திலே ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ஊக்கு போட்டால் WL வெல்லு, பெரிய ஊக்கு போட்டோன்னா WH. ஓகேங்களா? வைல்னா அபோத லைன், வேல்னா ஆன் த லைன். ஹோக், வைல். அதுவே வைல்னு வந்துச்சுன்னா ஸ்டார்டிங்கில் வவல் வந்துச்சுன்னா WH தனியாகவும் எல்லை தனியாகவும் தான் போடணும்னு பார்த்தோம். வைல். ஓக். ஓகேங்களா? இது வந்து வவலை வந்து ஒமிட் பண்ணுறது தான். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு வந்து ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் வவல் இதுக்கப்புறம் வைக்க வேணாம், வைக்கலனாலுமே அது தப்பு கிடையாது அப்படின்றது தான் இந்த எக்ஸசைஸ் சொல்லுது. ஓகே, இந்த ஃபைனல் வவல் இம்ப்ளிமெண்ட் இது இப்போ வந்து ஸ்டார்டிங் பிளேஸில் பார்த்தோம். அதுவே இப்போ ஃபைனல் பிளேஸில் பார்க்க போகிறோம். லேசி. ஸ்டார்டிங் லாஸ்ட்டில் நம்ம வவல் வச்சாலும் தப்பு இல்லை, வைக்காமல் இருக்கலாம். லெஸ், லெஸ். டேஸ்டி, ஃபைனலாக வவல் ஃபாலோ பண்ணுறதுனால தான் நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக் போடுறோம். சப்போஸ் ஃபைனலாக எதுவுமே இல்லைனா டேஸ்ட்டுன்னு எஸ்டி லூப் யூஸ் பண்ணியிருப்போம். டேஸ்ட்டு. பென்னி, ஃபைனலாக வவல் ஃபாலோ பண்ணனா என்னுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, ஃபுல் ஸ்ட்ரோக்கு. பென்னு. டெஃபி, ஃபைனலாக இங்கே வவல் வைக்கலனாலும் அது டெஃபி தான், வச்சாலும் டெஃபி தான். ஸ்கேலி, ஃபைனலாக வவல் வர்றதுனால தான் நம்ம அப்போடல் யூஸ் பண்ணுறோம். ஃபைனலாக வவல் வரலன்னா நம்ம இந்த இடத்துல ஸ்கேலுக்கு டவுன்வோர்டல் யூஸ் பண்ணியிருப்போம். ராபேரிக்கு ஃபைனலாக வைக்க வேணாம். ஃபைனலாக வவல் ஃபாலோ பண்ணுறதுனால தான் அப்போடு ஆர் யூஸ் பண்ணுறோம். ரீபேருக்கு டவுன்வோர்ட் ஆர் யூஸ் பண்ணுறோம். ரீபேர். டெஃப்க்கு நம்ம எஃப்ஓக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டேஃபி. அதுவே ஃபைனலாக வவல் ஃபாலோ பண்ணிச்சுன்னா ஃபுல் ஸ்ட்ரோக். ஃபைனலாக வவல் ஃபாலோன்னு என்ன சொல்கிறோம்? ஒய்ன்னு முடியும், ஈன்னு முடியும். ஒரு வவலில் முடிஞ்சிச்சுன்னா அது வவல் ஃபாலோ பண்ணுறதா அர்த்தம்.
AEIOU ஒரு வவ்வல்ல ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அதை ப்ரிசிடிங்னு சொல்கிறோம். முன்னாடி வந்தால் ப்ரிசிடிங், பின்னாடி வந்தால் ஃபாலோவிங். ஓகே, தேங்க்யூ.